பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே கூரைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே கூரைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் பணியாளரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே மீட்பின் நாளுக்கென்றே மீட்பின் நாளுக்கென்றே முத்திரையானவரே உங்கள் முத்திரையானவரே பரிசுத்த ஆவியே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. இன்றைய நாள் பெந்தேகோஸ்தே நாள். அதனாலே ஒரு திருவசனத்தை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் சர்வத்தையும் உண்டு பண்ணின தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். என்ன ஒரு ஆழமான பொருளுள்ள வார்த்தைகள் என்று பாருங்களேன். தேவாதி தேவனை, சர்வத்தையும் உண்டு பண்ணின தேவனை நம்ம எப்படி கூப்பிடலாமா? எப்படி உறவு கொண்டாடலாமா? அப்பா பிதாவே என்று பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்தால் கூப்பிட பண்ணுதான். ஹல்லேலூயா. அதாவது ஒரு குழந்தை பிறந்தால் முதல்ல அது கற்றுக்கொள்கிற வார்த்தை என்ன? அம்மான்னு சொல்லும், இல்லைன்னா அப்பான்னு சொல்லும். இந்த ரெண்டு தான் அது முதல்ல கற்றுக்கொள்கிறது. அதே போல் ஆவியிலே பிறந்தவன் முதலாவது அவன் சொல்கிற வார்த்தை என்ன? அப்பா பிதாவே என்று சொல்லி தேவனை கூப்பிடுகிறான், கனப்படுத்துகிறான், மகிழ்ச்சி கொள்ளுகிறான். அதில் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். இந்த நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, பென் என்றால் 5 அப்படின்னு அர்த்தம். பென்டி அப்படின்னா 50, அதாவது 50 அப்படின்னு அர்த்தம். பென்டிகோஸ்ட் என்று சொன்னால் 50வது நாள், முதற் பலன்களின் பண்டிகை நாள் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கோதுமை விளைச்சலிலே முதலாவது விளைகிற கதிரை கட் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து அதை தேவனுடைய சன்னிதானத்திலே அசைவாட்டுகிற அதை சுட்டு வாட்டி, அதாவது தீயில வாட்டி எடுத்துக்கொண்டு வந்து அதை அசைவாட்டுகிற காணிக்கையாக, இன்னொரு விதமாய் சொன்னால் முதற் பலன்களின் பண்டிகை. என்ன? முதல் விளைந்த பலன் அடைய போகிறதுனால முதற் பலன்களை கொண்டாடுகிற, பலன் அடைகிறேங்கிற விசுவாசத்தை காண்பித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு பண்டிகை நாள், முதற் பலன்களின் பண்டிகை. அப்போ கவனிங்க, பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்களும் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான். நாம் யாரையும் குறைச்சி மதிப்பிடுகிறது இல்லை. ஆனால்
இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் என்ன முதற் பலன்களாய் மீட்டு கொள்ளப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போய் பரிசுத்த ஆவியை அனுப்பி தந்தார். அதாவது இயேசுவின் மரணத்துக்கு பிற்பாடு 50 நாள் கழித்து பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்திலே கூடி இருக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அந்த நாளிலிருந்து பெந்தேகோஸ்தே சபை ஆரம்பமானது, பெந்தேகோஸ்தே அனுபவம் ஆரம்பமானது. நல்லா கவனிங்க, பெந்தேகோஸ்தே சபைன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, பெந்தேகோஸ்தே அனுபவத்தை உடைய சபை ஆகினாலே பெந்தேகோஸ்தே சபைன்னு சொல்கிறோம், அவ்வளவுதான். அதனாலே கவனியுங்கள், பெந்தேகோஸ்தே என்கிறது ஒரு தனிப்பட்ட சபை அல்ல, அது ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அந்த அனுபவம் எப்படிப்பட்டது? அப்பா பிதாவே என்று நம்முடைய தேவனை அழைக்கத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். அது எப்படியா? நீ ஆண்டவர் அப்பா பிதாவேன்னு சொல்லிட்டா அவர் உங்களுக்கு பிதாவாகிடுவாரா? நீ குமாரன் ஆயிடுவியா? குமாரன் நீ சொல்லி கொண்டா போதுமா? சுதந்திரவாளி ஆகணுமில்ல என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம். நியாயமான கேள்விதான். ஆனால் கவனியுங்கள், தேவன் தம்முடைய ஆவியை தந்ததினாலே, இப்போது என்னை பார்க்குற சில பேர், அதாவது இதுக்கு முன்னதாக பார்த்துறாதவங்க கூட என்னை பார்த்தா, நீங்கள் அந்த தோட்டத்து முத்தையா அவங்க மவனா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவை பார்த்துருப்பாங்க, என்ன பார்த்துருக்க மாட்டாங்க. நான் அவருடைய சாயலாக இருக்கிறதுனால, நீங்கள் அந்த தோட்டத்தை முத்தையா மவன் தானே அப்படின்னு, மூளைப்பாளையம் தோட்டத்தை முத்தையா மவன் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவரை போல் நான் இருக்கிறேன்னா, ஆமாம் என்று நான் சொன்னதுக்கு முற்பாடு அதுதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மற்ற சேமம் விசாரிப்பாங்க. அப்போது என்னை அடையாளப்படுத்துகிறது இந்த சரீரப்பிரகாரமான தோற்றம். இப்போ நாம் தேவனுடைய ஆவியை பெற்றதினாலே நமது உள்ளான மனிதன் பரிசுத்தவானாக அல்லது தேவனுடைய குமாரனாக மாறிடுறான். ஆகினாலே இப்போ நாம் யார் ஆகிறோம்? தேவனுக்கு பிள்ளைகளாகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சுதந்திரம் நமக்கு உண்டாயிருக்கிறது. எப்படி எங்கள் அப்பாவினிடத்தில் அவருடைய மாம்ச பிரகாரமான தோற்றம் அல்லது அவருடைய வித்து என்னிலே காண்பிக்கப்படுகிறதோ அதுபோல ஆவிக்குரிய பிரகாரம் உள்ளான மனிதனிலே தேவனுடைய சாயல் நமக்குள்ளே வெளிப்படும்படிக்கு தேவனுடைய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது அப்படி பெற்றிருக்கிறவர்கள் உடனே சில பேர் இப்படி கேள்வி கேட்பாங்க, அப்போது இவரை பார்த்தான்னு தேவ சாயலா, ஆண்டரை பிள்ளை மாதிரியே இருக்கிறாங்க, ஆண்டரை இயேசுவை பார்த்தியா இருக்கிறாங்க என்று நினைக்கக்கூடாது. நமக்கு உள்ளாக இன்னொரு விதமாக சொல்கிறேங்களேன், நாம் பிறக்கிற பொழுதே நம்முடைய தாய் தகப்பனை உரித்து வைத்தது போல் பிறக்கிறோம், அது வேறு. ஆனால் ஆவியை பெற்ற பொழுது நாம் பிறக்கிற பொழுதே பெறல, இடையிலே பெற்றுக்கொண்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் சாம் சுந்தரம் இப்படி சொன்னார். அவர் வாலிபராக இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவி பெற வேணுங்கிறதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு தலையை கொண்டு போய் சவுத்தில் போட முட்டு வரான். ஆண்டவரே எனக்கு ஆவியின் அபிஷேகத்தை தாரு, என்ன குறை இருந்தாலும் குற்றம் இருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி தலையில் முட்டுக்குவாங்க. அதுக்கு பிற்பாடு அவரை அபிஷேகம் பண்ணது மட்டுமல்ல, அவராலே அபிஷேகம் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். அதற்கென்றே கூட்டம் நடத்துறதுக்கென்று இவரை கூப்பிடுவாங்க, பாஸ்டர் சாம் சுந்தரத்தை. ஒரு முறை சிஸ்டர் டேமன் அப்படிங்கிற ஒரு அம்மா மிஷினரியாக சென்னைக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் 7th டே அட்வென்டிஸ்டை சேர்ந்தவர்கள். கவனிங்க, அட்வென்டிஸ்ட், அமெரிக்கன் அட்வென்டிஸ்ட், சாரி, அது அவருக்கு அங்கிருந்து வந்தவர் தான் இவர். அதனால் கரெக்டாக சொல்கிறாரு. தேங்க்ஸ் பிரதர். கவனிங்க, அந்த அம்மா அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும். அதாவது காலையில் அவங்க ஆராதனைக்கு போவாங்க, மாலையில் பாஸ்டர் சாம் சுந்தர் நடத்துகிற கூட்டத்துக்கு வந்துடுவாங்க. கவனிங்க, அவர்கள் அபிஷேகம் பெற்றதுனாலே அபிஷேகம் பெறுகிற அனுபவத்தை போதிக்காத சபையை சேர்ந்த அந்த அம்மா இங்கே வந்து அபிஷேகம் பெற்றதுக்கு பிற்பாடு ஏன் நம்முடைய சபையாரும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அதே விதமாக பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்துகிறார்கள். அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, அமெரிக்காவிலிருந்து வர வேண்டிய மிஷினரிகள் வர முடியாமல் ஒரு தடை ஏற்பட்டு விட்டது. இப்போ யாரை பிரசங்கியாக போடுகிறதுன்னு தெரியல. அதில் இன்னொன்று என்னென்னா, அவர்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அவங்களுடைய இதில் அதிகமாக ஆங்கிலத்தில் பேசுகிறவர்கள். ஆங்கிலம் பேசக்கூடிய
ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர் வேணும்னு சொன்னால் அந்த நாட்களிலே ஆங்கிலம் பேசக்கூடிய அதிகமான பேர்கள் இல்லை. ஆகையினாலே பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களை அழைத்தார்கள். அவர் போய் அங்கே அவர் ரொம்ப சிம்பிளாக பேசுவார். அதே சமயத்தில் அவர் சொல்ல வேண்டிய காரியத்தை தெளிவாக சொல்லுவார். அப்படி அவர் பேசி ஜெபிக்கிற பொழுது அந்த சபையில் ஏராளமான பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு பிற்பாடு தான் அதிகமான பேருக்கு இந்த காரியம் தெரியும். நான் சொல்கிறது 50 வருஷம் ஆச்சு இந்த காரியம் நடந்து. எவ்வளோ வருஷம்? 50 வருஷம் ஆகிவிட்டது. அப்படியானால் நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை கொடுக்கிறார். அதற்கு நாம் ஆயத்தமடைய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அந்த ஆயத்தமும் அந்த விசுவாசமும் நமக்கு இருந்தால் போதுமானது. நிச்சயமே நிச்சயம் நம்மை ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவருடைய சாயலாக்குறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பெந்தேகோஸ்தே சபை எப்படி உண்டாயிற்றுன்னு உங்களுக்கு தெரியும். பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமித்து ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த இடி முழக்கம் போல் ஒரு சத்தம் உண்டாகி அங்கே கூடி வந்திருந்த யாவர் மேலும் பிரிந்திருக்கிற நாவுகள் போல அக்னிமயமான ஒரு தோற்றத்தோடு கூட அதெல்லாம் முதல்ல நடந்தது. அப்படி நடந்த பொழுது எல்லா இடத்திலும் வந்து அக்னிமயமான நாவுகள் போல வந்து உட்காருன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அது ஆரம்பத்தில் முதலாவது நடந்ததினால அப்படி இருக்கும். அப்படி நடந்து அவர்கள் எல்லாரும் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளில் பல தேசங்களிலிருந்தும் யூதர்கள் கூடி வந்திருந்தாங்க. எருசலேமில் கூடினாங்க. ஏன்னா வருஷத்தில் ஒரு முறை எருசலேம் தேவாலயத்துக்கு வருஷத்தில் 3 முறை வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதான். மற்றபடியெல்லாம் அவன் ஜபாலயம்னு அந்தந்த இடங்கள் இருக்கும். ஆனால் வருஷத்தில் 3 முறை எருசலேம் தேவாலயத்தில் வந்து தொழுது கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு உண்டாயிருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்படி வந்து தொழுது கொண்டு போவார். அப்படி வருகிற பண்டிகைகளிலே பெந்தேகோஸ்தே பண்டிகையும் ஒன்று. அப்படி பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பல தேசத்தில் வந்திருந்த அது நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா சுமார் 14 நாடுகளிலிருந்து வந்தவர்களாக எல்லாம் ஒன்று கூடினார்கள் எழுதியிருக்கு. அப்போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்தரில் வரங்களின்படியே அந்தந்த எல்லாரும் வித்தியாசப்பட்ட மொழிகளிலே பேசினார்கள். என்னடா இது, இவர்கள் வந்து இந்த பாஷை பேசுகிறாங்களே, தமிழ்காரர் தமிழ் பேசலை, என்ன பேசுகிறாங்க? கன்னடம் பேசுகிறாங்களே, கன்னடத்துக்காரர் என்ன பேசுகிறாரு? இங்கிலீஷ் பேசுகிறாரு, இவரை கேட்டால் ஹிந்தி பேசுகிறாரு. அப்படி வித்தியாசப்பட்டவர்கள் கூடி வந்திருந்த இடத்துல வித்தியாசப்பட்ட மொழிகளிலே எல்லாம் மாற்றி மாற்றி பேசினார். அது மட்டுமல்லாமல் அநேகருக்கு புரியாத பாஷைகளிலும் பேசினார்கள். கவனிங்கள், அவர்கள் எல்லாரும் தேவனுடைய மகத்துவங்களை சொல்ல கேட்கிறோமே என்று சொன்னார்கள். அப்போது அப்படிப்பட்ட அனுபவம் வந்தது. அதற்கு பிற்பாடு பேதுரு எழுந்து நின்று, அன்பான சகோதரர்களே, இவர்கள் எல்லாரும் காலை நேரத்தில் இந்த நேரத்தில் குடித்து வெறித்தவர்கள் அல்ல, அவர்கள் ஏதோ வளர்றாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவன் எங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல, வேதமும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல, இயேசுவும் சொல்லி போனது போல, நான் பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்னு சொன்னார், அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் என்ற விளக்கத்தை கொடுத்து அவர்கள் எல்லாரும் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். நீங்களும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்கள். அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அந்த முதலாவது நாள் கூட்டத்திலேயே எவ்வளோ பேர்? 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே யூதர்கள் தான், அதே தேசத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை தெய்வகுமாரனாக ஏற்றுக்கொண்டு அவரால் பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்றும் அவராலேயே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விசுவாசத்தை உடையவர்களாக மாறினார்கள். கவனிங்க, ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிற்பாடு சீசருடைய தொகை பெருகத் தொடங்கினது. 5000 என்றும் 4000 என்றும் ஏராளமானவர்கள் ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சேர்ந்தார்கள். அந்த காலத்தில் சபைகள் அப்படி இல்லாமல் இருந்ததினாலே வீடுகள் தோறும் ஆராதித்தார்கள். அதுக்கு பிற்பாடு அவசியத்தின் நிமித்தம் கட்டணங்களை கட்டினார்கள். ஜப வீடுகள் உருவாகிற்று. அப்புறம் இப்போ சபைகள் உருவாகிட்டு, அது வேறு சமாச்சாரம். கவனிங்கள், அந்த காலத்தில், அதாவது
இல்லை இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் அல்லது அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் ரோமர்கள் இந்த யூதர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே இந்த ரோமர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவர்கள் இந்த ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாதுன்றதுக்காக இவர்கள் எல்லாம் அடக்க முயற்சித்தார்கள். ஆகையினால உபத்திரவங்கள் பெருகினது. அப்படி அடக்க முயற்சித்தும் இவர்கள் அடங்கி போகவில்லை. ஏன்னா இவர்கள் தவறு செய்யவில்லை. நாங்கள் தேவ பக்தியினாலே தான் இதை செய்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து எங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிற பொழுது நாங்கள் இந்த உலகத்துடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லைன்னு சத்தியத்தை போதிக்க தொடங்கினார்கள். ஆகினாலே அங்கு தங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்கிற பயத்தில் அவர்கள் எல்லாரும் இவர்களை ஆளுகை செய்ய அல்லது இவர்கள் மேல் அதிகாரம் செலுத்த தொடங்கினார்கள். கவனியுங்கள், இதற்கு யூதர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. சில யூதர்கள், மதாச்சார யூதர்கள். அதனால் என்ன ஆயிடுச்சு? அந்த ரோமர்களுடைய ஆட்சிக்கு ஒத்து போனவர்கள் ரோமன் கத்தோலிக்கர் ஆகிட்டாங்க. எதிர்த்தவர்கள் எல்லாரும் சிதறுண்டு போனார்கள். பல உபத்திரவங்களுக்குள்ளானார்கள். அப்போஸ்தலர்களிலே அதிகப்படியாக எல்லாரையும், யோவான் ஒருவரை தவிர எல்லாரையும் சிலுவையில் அறையவும், எண்ணெய் கொப்பரையில் போடவும், தண்டிக்கவும், கொல்லவும், சில பேர்த்த தோலவே உரிச்சிருக்கிறாங்க. தலைகளை கட்டி தோலை உரிச்சிருக்கிறாங்க அப்போஸ்தலர்களில். அப்படியெல்லாம் செய்தார்கள். ஆனால் செய்தாலும் ஒருத்தர் கூட இயேசுவை மறுதலிக்கவில்லை. ஒரு அல்ல சொல்லுங்க. பேதுருவை சிலுவையில் அறைய வேணும்னு சொன்னாங்களா? அப்படி பிடிச்சி போனாங்க. அவர் பயப்படவே இல்லை. அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது போல என்னை அறைய வேண்டாம், என்னை தலைகீழாக சிலுவையில் அறைக்கின்றாங்க. அப்படி கால்கள் மேலே இருக்கும்படி தலைகீழாக வைத்து சிலுவையில் அறைந்தார்கள். சாவுக்கு பயப்படவில்லை. ஏனென்றால் இங்கே நான் செத்தா அந்த பக்கத்தில் எனக்கு மோட்சானந்த பாக்கியம் உண்டு. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து காட்டினது போல இங்கே நான் மரித்தால் அங்கே நான் உயிர்த்தெழுவேன், அங்கே நான் இருப்பேன். அல்லேலூயா. அந்த நிச்சயம் இருந்தபடினாலே அவர்கள் எதற்கும் பயப்படவில்லை. அதிகாரத்துக்கோ அடக்குமுறைகளுக்கோ பயப்படவில்லை. சத்தியத்திற்கே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தேவன் அவர்களோடு கூடவே இருந்ததால் பக்கத்தில் இருந்தார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ரிச்சர்ட் உம்பராண்ட் என்கிற ஒரு தேவ பக்தனை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அவர் 1990 சென்னைக்கு வந்திருந்தார். ஈவேரா பெரியார் திடலில் கூட்டம் நடந்தது. நான் அந்த கூட்டத்தில் முன்னணியில் உட்கார்ந்துருக்கிறேன். அவர் தன்னுடைய கோட்டு அதெல்லாம் போட்டிருந்தார். வெள்ளைக்காரர் அப்படி போடுவாங்களா, அந்த மாதிரி போட்டிருந்தார். அதை கலட்டி காண்பித்தார். அவர் முதுகில் கவனிங்க, கம்பியை காய போட்டு இழுத்தாங்களாம், சூடு போட்டாங்களாம். முதல் நாள் போட்ட அதே தடத்தில் மறுபடியும் 2வது நாள் போடுவாங்களாம், அதே இதில் போடுவாங்களாம். அப்படி 18 சூடு போட்டிருந்தார் அவருடைய. அது கழட்டி காமிச்சார், முதுகு எல்லாம் காமிச்சார், எப்படி அந்த தழும்பு இருக்குதுன்னு. கவனிங்க, அவர் என்ன சொன்னார்னா, இப்படி சூடு போட்டதுனால நாங்கள் இயேசுவை மறுதளிச்சிட்டோமா? இல்லை. மட்டுமல்லாமல் எங்களை தைரியப்படுத்துறதுக்கு அவர் பக்கத்தில், இயேசு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். அதனால் நாங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அவர்கள் போட்ட சூடெல்லாம் எங்களுக்கு உரைக்கவே இல்லைன்னு சொன்னார். ஒரு அழிலே சொல்லுங்க. அப்போ அதாவது 18 ஆண்டுகள் இருட்டறையில் வச்சுருந்தாங்களா. இப்போ நமக்கெல்லாம் இன்றைக்கி தேதி என்ன நாள் இன்றைக்கி அப்படின்னு கேட்போம். அவர் இதுக்கு எந்த வருஷம்னு கேட்பாங்களாம். இப்போது எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்களாம். அப்படின்னா 18 வருஷங்கள் இருட்டறையில் அடைக்கப்பட்டிருந்தார்களாம். அப்படி இருந்தும் அவர்கள் எல்லாரும் ஒருவரும் கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் பாருங்களேன், அப்படிப்பட்ட சூடுகள் போடப்பட்ட பொழுதும் பக்கத்தில் இயேசு நின்றிருந்தபடினாலே அவர்கள் ஒருவரும் இயேசுவை மறுதளிக்கவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கூட கவனிங்கள், சோத்தில் 500 வாட்ஸ் பல்ப் மாட்டியிருப்பாங்களாம், 1000 வாட்ஸ் பல்ப் மாட்டியிருப்பாங்களாம். கண்ணை இப்படியே கவனம் சிமிட்டக்கூடாதான், அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணுமா. அப்படி ஆனால் என்ன ஆகும்? அவ்வளோதான், கண் பார்வை போயிடும். அப்படி சித்திரவதை பண்ணால் கூட இவர்கள் பயப்படவே இல்லையா. அப்படி கர்த்தருக்காக ஜீவித்தவர்கள். அப்போது அப்போஸ்தலரும் அப்படித்தான் பாடுகளை அனுபவித்தார்கள். ஒருவராயிலும் அப்போஸ்தலனாகிய யோவான் ஒருவர் தான்
யோவான் சுவிசேஷத்தை எழுதுனது அவர் தான், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுனதும் அவர் தான், 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் புஸ்தகம் அந்த நிருபங்களை எழுதினதும் அவர் தான். இதெல்லாம் எழுதி வைத்தவர் அவர் தான். அவர் ஒருத்தர் மட்டும்தான் பத்ம தீவில் நாடு கடத்தப்பட்டு அதற்கு பிற்பாடு கடைசியாக தற்செயலாக அவருக்கு ஒரு படகு கிடைத்து சொந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஏன்னா அவரை வந்து ராயன் என்ன பண்ணான்னா கொதிக்கிற எண்ணெய் கொப்பரைக்குள்ளே கொண்டு போய் போட்டார். அவர் என்ன பண்ணாரா, நாம் தொட்டி தண்ணிக்குள்ளே குளிச்சு வருமில்ல அது மாதிரி வந்தாராம். இந்த மனுஷனை ஒன்றும் பண்ண முடியாது, இவர் இங்கே இருந்தால் நமது ஆட்சிக்கு ஆபத்து என்று கொண்டு போய் நாடு கடத்தி கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. இப்போ முந்தின காலத்துல எல்லாம் அந்தமானில் கொண்டு போய் ஆயுள் கைதிகளை விட்டு வந்துடுவாங்க. அதுபோல் பத்ம தீவில் கொண்டு போய் ஆயுள் கைதியாக விட்டுற மாதிரி விட்டுட்டு வந்துட்டாங்க. அவர் அங்கே இருக்கிற பொழுது தான் ஆவிக்குள்ளாகி பரம தரிசனங்களை கண்டு நீ கேட்கிறவைகளையும் நான் சொல்லுகிறதையெல்லாம் நீ பார்க்கிறதையும் நீ கேட்கிறதையும் எழுது அப்படின்னு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவரெல்லாம் மனசில் அப்படியே வாங்கி வைத்து கொண்டு எபேசு பட்டணத்துக்கு வந்து கடைசி வரைக்கும் 110 வயதுடையவராய் மரித்தாராம். அவருடைய கல்லறை இப்பொழுதும் இருக்கிறது, அவருடைய ஊழியம் செய்த இடமும் இருக்கிறது, அவர் ஞானஸ்நானம் கொடுத்த தொட்டியும் இருக்கிறது. புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதையெல்லாம் அப்படியே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் சாட்சிக்காக. கவனிங்க, அவர் ஒருத்தர் தான் இயற்கை மரணத்தை சந்தித்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி பெந்தேகோஸ்தே அனுபவத்தோடு கூடிய ஊழியம் சிறப்படைந்தது. அதற்கு பிற்பாடு தேசங்களுடைய பிரிவுகளினாலே ரோமன் கத்தோலிக்க அதாவது ரோமர்கள் அரசாண்ட காலத்தில், ரோமர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில், அந்த காலத்தில் இந்த சபை வளர முடியாதபடிக்கு தடுக்கப்பட்டது. இருந்தாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த ரோமர்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அது என்ன சொல்கிறது, ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள் ஆரம்பமாயிற்று. அதிலிருந்து அதாவது புரட்சி அல்லது கலகம் அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் எழுச்சி அடைந்த சபைகள் அப்புறம் வேறு வேறு சபைகள் பெயர்களோடு கூட இயங்க தொடங்கிவிட்டது. அதாவது 19ஆவது நூற்றாண்டில் 1906 ஒரு இயக்கம் அமெரிக்காவில் ஆரம்பித்தது. ஒரு தியாலஜிக்கல் சொசைட்டி, அதாவது இறையியல் படிக்கிறதான பட்டதாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேத புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதே, இந்த பெந்தேகோஸ்தே நாளில் இப்படி நடந்ததாக நாம் ஏன் ஜெபிக்கக்கூடாது என்று பல தேசங்களிலிருந்து வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க தொடங்கினார்கள். அதில் ஒரு சகோதரி அபிஷேகிக்கப்பட்டார்கள். அதில் அநேகர் அதற்கு பிற்பாடு அபிஷேகம் பெற்றார்கள். அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. வருஷக்கணக்கில் அந்த ஜெபம் முடியவே இல்லையா. எப்படி, அதாவது பல தேசத்திலிருந்து வந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு அபிஷேகம் பெற்று போய்கொண்டே இருக்கிறாங்களா. இப்படி நடந்த காரியங்களிலே இந்தியாவிலும் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அநேகர் பெற்றுக்கொண்டார்கள். அமெரிக்காவிலிருந்து வந்தவர்களும் இங்கே வந்து அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினார்கள். நம்முடைய தேசத்தில் ரமாபாய் என்கிற ஒரு சகோதரி பிராமின் கன்வெர்ட். ஆனால் அவர்களுக்கு கணவன் இழந்து விட்டபடினாலே விதவைகளெல்லாம் கூட்டி அவர்கள் ஒரு 500 விதவைகளை ஒரு ஆசிரமமாக வைத்து அவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அவங்க காலையில் சாயந்தரம் ஜெபம் பண்ணுவாங்க, அதுதான் அவங்களுக்கு வேலை. அதிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதற்கு பிற்பாடு பெந்தேகோஸ்தே இயக்கமானது பல தேசங்களிலிருந்தும் பல இடங்களிலே வந்து பிரசங்கிக்க தொடங்கினார்கள். பிரசங்கித்த இடங்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆகினாலே பெந்தேகோஸ்தே சபை வளர்ந்தது. சென்னை பட்டணத்தில் முதலாக MPA சபை உருவாயிற்று. அதற்கு பிற்பாடு IPC சபை உருவாயிற்று. அதற்கு பிற்பாடு FGP ஃபுல் காஸ்பல் பெண்டகாஸ்டல் சர்ச்சு, ACA, அப்புறம் CPM, இந்த சபைகளெல்லாம் CPM அதற்கு முன்னதாக உருவாயிற்று. இதெல்லாம் வரத் தொடங்கினது சென்னை பட்டணத்தில். இப்பொழுது சென்னை பட்டணத்தில் மட்டும் 6000க்கும் அதிகமான திருச்சபைகள், பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் இருக்கின்றன. நான் சொல்கிறது RC, CSI, லுத்தரன், மெதடிஸ்ட் இந்த சபைகளை தவிர 6200 பெந்தேகோஸ்தே சபைகள் இருக்கின்றனவா. சரி, இப்போ காரியத்துக்கு வருவோம். இப்படி இந்த இயக்கம் வளரத் தொடங்கினது.
இன்று வரைக்கும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நாம் அந்த ஆவியின் அபிஷேகத்துடையவர்களாக இருந்தால் நல்லா கவனிக்கணும், அவருடைய சரீரமாகிய சபையிலே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இணைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் திருவிருந்தை ஆசரிக்கிற பொழுது ஆண்டுடைய சரீரமாக நினைத்து விசுவாசித்து ஆசரிக்கிறோம். ஆனால் உண்மையில் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவியிலே இணைக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய சரீரமாக வளர்கிறார்கள். அவர்கள் தான் மணவாட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நித்தியத்திலே 3 கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் புதிய பூமியில் இருப்பார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். 2வது கூட்டம் புதிய வானத்திலே இருப்பார்கள், அவர்கள் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள். 3வது கூட்டம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய பிரகாரமாக ஜீவித்து பூர்ணமடைந்தவர்கள். அவர்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். அவர்கள் அவருடைய மணவாட்டியாக அழைக்கப்படுகிறார். அவர்கள் புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிற, அல்லது சீயோன், சீயோன்கிறது தேவன் இருக்கிற இடம், புதிய எருசலேம் என்கிறது பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம், அதாவது மணவாட்டி சபை இருக்கிற இடம். இப்படி 3 விதமான பகுதிகள் நித்தியத்திலே உண்டாகும். ஆகையினால் அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்கிறதை சிந்தித்து மணவாட்டி ஆகிறதுக்கு முயற்சியுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவனாக இருக்கிறது லேசான காரியம். கிறிஸ்தவன் என்பது மெய்யான தேவனை கண்டு கொண்டான், அதுதான். ஆனால் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணம் பண்ணி அவருடைய மனைவியான அனுபவத்துக்குள்ளே வருகிற மனைவி அப்படின்னு சொன்னால், கணவனுக்கும் மனைவிக்கு எந்த வேறுபாடும் இல்லை. கணவனுக்கு உண்டானது மனைவிக்கும் உண்டானது, மனைவிக்கு உண்டானது கணவனுக்கும் உண்டாயிருக்கிறது போல, ஒரே வீட்டில் அவர்கள் ஜீவிய காலமெல்லாம் ஒன்றாகி இருக்கிறது போல கிறிஸ்துவோடு கூட சபையானது ஒன்றாயிருக்கும். அந்த அனுபவத்தை தான் சொல்கிற முடியும். கணவன் மனைவியாக அங்கே யாரும் குடும்பம் நடத்த போகிறதில்லை. அதனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இப்போ நாம் வாசிக்க வேண்டியது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இல்லை 8 வாசித்தவை திரும்ப வாசிங்க. ரோமர் 8:15-16. கவனிங்கள். அப்பா, அதாவது தேவனை அப்பா என்றும் பிதாவை என்றும் கூப்பிட பண்ணுகிற. அப்போ யார் கூப்பிட பண்ணுறா? நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் அந்த உரிமையோடு கூப்பிடப்படுறார். தேவனை எப்படி கூப்பிட பண்ணுறாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை. ஸ்வீகார புத்திரனா தத்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள் தான். இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் வேறுபாடு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார்? அவருடைய குமாரன். நாம் யார்? அவருடைய சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தேவன் நம்ம எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். ஆகையினாலே தோற்றத்தில் நம்முடைய தாய் தகப்பனை நாம் உரித்தவர்களாக இருந்தாலும் உள்ளாக நாம் யார்? தேவனுடைய சாயலை தரித்தவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால தான் பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியினாலே ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இந்த காரியத்தை குறித்து நாம் கொஞ்சம் தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் இந்த புஸ்தகத்தை வாசிச்சிருக்கிறீங்களான்னு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு அடுத்த நிருபம் என்ன நிருபம்? மன்னிக்க வேணும். இருங்க. பிலோமோனுக்கு எழுதின நிருபம், அதாவது எபிரேயருக்கு முந்தின நிருபம். முந்தின நிருபத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். என்னன்னா,
8வது வசனத்தில் வாசிங்க. அதாவது பிலமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஐஸ்வர்யமுள்ள கிறிஸ்தவர், அவர் ஒரு பெரிய தனவந்தர். அவருடைய வீட்டில் ஒனேசிமு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த காலத்தில் வேலைக்காரர்களை ஆடு மாடுகள் போல விலைக்கு வாங்கி கொள்வார்கள். அப்படி விலைக்கு வாங்கி கொண்டால் அவர்கள் ஜீவிய காலம் முழுவதும் அவங்க வீட்டில் தான் வேலை செய்ய வேணும். அவர்களுக்கு இவர்கள் விரும்பினா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவருடைய பிள்ளைகள், அவங்க மனைவி பிள்ளைகளும் கூட இவர்களுக்கு வேலை செய்து கொண்டு இருக்க வேணும். அப்படிப்பட்ட காலம் இருந்தது. அந்த காலத்தில் இந்த பிலமோனுக்கு ஒனேசிமு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரன் எத்தனை காலத்துக்கு இவ்வளவு காலம் இப்படி இருக்கிறது என்று நினைத்தவன் கையில் அகப்பட்டதை சுருட்டி கொண்டு ஓடி போனான். எங்கே? ரோமாபுரிக்கு ஓடிட்டான். ஓடி தப்பிச்சு போயிடலான்னு. என்ன நடந்தது என்றால், ரோமாபுரியிலே இந்த பவுல் போய் பிரசங்கிக்கிற பொழுது பவுளுடைய பிரசங்கத்தை கேட்ட அந்த ஒனேசிமு மனம் திரும்பிட்டான். இந்த காலத்தில் இருக்கிற பிரசங்கம் மாதிரி இல்லை, அந்த காலத்திலலாம் பிரசங்கம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்போ என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நீ மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்டானால் பழைய முன்னால் ஏதாவது திருடி இருந்தீங்கன்னா திருடர்களுக்கு திருடின பொருளை கொண்டு போய் ஒப்படைக்க வேணும். ஏதாவது தவறு செய்திருந்தால் அதையெல்லாம் அறிக்கை பண்ணி ஒப்புரவாக வேணும். இதெல்லாம் செய்தால்தான் முடியும், நீ ரட்சிக்கப்பட முடியும் என்கிற திட்டமாக பிரசங்கத்தை பண்ணுகிறவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது கவனிங்கள், அதில் இன்னொன்று, இப்போ ஏன் அப்படி செய்யறதில்லை? இப்போ ஒருத்தர் மனம் திரும்பினாங்கன்னா, நீ ஏதாவது பழைய காலத்தில் தப்பு பண்ணி இருந்தால் திருடி இருந்தால் கொண்டு போய் அதெல்லாம் திரும்ப ஒப்படைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். நியாயப்பிரகாரம் அவர்கள் செய்யத்தான் வேணும். ஆனால் கவனிங்கள், ஒரு பொண்ணை கெடுத்துட்டான்னு வச்சுங்க, இப்போ அந்த பொண்ணை திருப்பி அவளை சுத்திகரித்து அனுப்ப முடியுமா? மனம் திரும்பிட்டாருங்க இவர். ஆனால் அந்த பொண்ணுக்கு மறுபடி வாழ்வு கொடுக்க முடியுமா? அவளை ஒரு கற்புள்ள கன்னிகைன்னு மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ இவன் பண்ணின தவறுக்கு அதை மாற்ற முடியாது. வேணால் திருடின பொருளை திருப்பி கொடுக்கலாம், இதை என்ன பண்ண முடியும்? முடியாது. ஆகையினால் அந்த பிரசங்கத்தை நிறுத்திட்டு ஒழுங்காக இவங்க மனம் திரும்பினால் அவர்களிடத்தில் சம்பந்தப்பட்ட இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தை உண்டு பண்ணார்கள். சரி, இப்போ காரியத்தை கவனிங்க. அந்த காலத்தில் பவுலுடைய பிரசங்கத்தை கேட்ட இந்த ஒனேசிமு என்ன செய்தான்? நான் இப்போ திரும்பி போய் அவர்கிட்ட ஒப்புரவாக முடியாது, என்னுடைய நிலைமை என்ன? இப்போ நான் கொண்டு போன பொருளை கொண்டு போய் திருப்பி கொடுக்க வேணுமே, நான் திருடிட்டு வந்த பொருளை திருப்பி கொடுக்க வேணுமே, அவர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்? அந்த காலத்தில் நான் ஒரு அடிமையாக இருந்தேன். அவர் என்னை கொன்று போட்டால் கூட ஏன்னு கேட்கறதுக்கு சட்டப்பிரகாரம் அதிகாரம் கிடையாது. நான் இப்படி இருக்கும்பொழுது அவர்கிட்ட போய் எப்படி நான் மன்னிப்பு கேட்பேன்னு பவுலிடத்தில் முறையிடுகிறார். அப்போ பவுல் என்ன செய்கிறார்? கவலைப்படாத, நான் ஒரு கடிதம் தர்றேன், உனக்கு எந்த விதமான தண்டனையும் அவர் கொடுக்க மாட்டார், பதிலாக உன்னை தன்னுடைய குமாரனை போல ஏற்றுக்கொள்வார் என்று கடிதம் எழுதி அனுப்புகிறார். அந்த கடிதம் தான் இது. பிலமோனுக்கு எழுதப்பட்ட கடிதம். அந்த ஒனேசிமு என்கிற அந்த வேலைக்காரன், திருட்டு வேலைக்காரனாக இருந்தானே, அவனுடைய கையிலே கொடுத்து, இப்போது அவன் திருடனா இல்லை, இப்பொழுது அவன் வேலைக்காரனா இல்லை, உம்முடைய பிள்ளைகளிலே ஒருவனை போல நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி, இந்த பிலமோன் பவுலாலே ரட்சிக்கப்பட்டவர், ஆகையினாலே நீர் நான் சொல்கிறதை காட்டிலும் நீர் அதிகமாக செய்வீர் என்கிற விசுவாசத்தோடு இந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறேன்னு அனுப்புகிறார். கவனிங்க, அப்படி எழுதி அனுப்பின கடிதத்தை கொண்டு போய் பிலமோனிடத்தில் கொடுக்கிறார். இந்த மனுஷன் கொடுத்து அவனிடத்திலேயே சகோதரனை போல பாவித்து நடத்துகிறார். இது அந்த காலத்தில் நடைபெற்ற ஒன்று. அப்போது கவனிங்கள், இந்த பிலமோனிடத்தில், இவன் ஐஸ்வர்யவான், பிலமோனிடத்தில் அவன் பேர் இவன் என்ன? ஒனேசிமு. இந்த ஒனேசிமு திரும்ப போய் தன்னுடைய எஜமானோடு ஒப்புரவானது எப்படியோ அப்படி ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம் என்று சொன்னால், கவனிங்கள், கெட்ட குமாரன் தகப்படத்தில் வந்து ஒப்புரவானான்னு பார்த்தீங்களா? இப்போ கெட்ட குமாரன் தகப்படத்தில் வந்து ஒப்புரவாகிறதுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்களா? சொல்லுங்க, இல்லை. அப்போ கவனிங்க, உண்மையான, அதாவது கெட்ட குமாரனுடைய
அப்பா இவனை யாருன்னு அவனை அறிவார், அவர் யாருன்னு குமாரனுக்கும் தெரியும். ஆக யாருமே என்ன பண்ண வேண்டியதில்லை, கேரண்டி கொடுக்க வேண்டியதோ ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டிய அவசியமோ இல்லை. இதை பவுல் பிலமோனுக்கு லெட்டர் கொடுத்து இந்த ஒனேசிமை ஏற்றுக்கொள்ள சொன்னது போல சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏன்? ஐஸ்வர்யவானுடைய குமாரன், கெட்ட குமாரன், அவனுடைய அதாவது ஐஸ்வர்யவானுடைய பிள்ளையாக இருந்தபடியினாலே பிள்ளைக்காக ஏங்கி கொண்டிருக்கிற அந்த தகப்பனுக்கு முன்பாக போய் நின்றாலே அவன் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அவனை சேர்த்து கொள்கிறான். அதே போல நாம் தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டபடினாலே நீங்கள் வாய் திறந்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேன், உம்மை விட்டு தூரம் போயிட்டேன், உம்மை நினைக்காமல் போய் என்று எந்த வார்த்தைகளை சொல்லி கேட்டாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இனி என்னுடைய பிள்ளை என்ற ஒரு அத்தாட்சியை கொடுக்கறதுக்காக பரிசுத்தாவினாலே முத்திரை போடுகிறார், அல்லது பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த அபிஷேகத்தை பற்றி தான் நாம் பார்க்கிற பொழுது யோவான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. நாம் பிள்ளைகள் என்று சொன்னால் என்ன? நமக்கு சுதந்திரரும் ஆகிறோம் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு விளங்கலை. ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, 7 பிள்ளைகள். சரி, ஒன்றை விட்டுட்டாங்க, யாரை விட்டீங்கன்னு தெரியல, கவனிங்க. ஆபிரகாமுக்கு மொத்தம் 8 பிள்ளைகள். எத்தனை மனைவி தெரியுமா? பாருங்க, அடிப்படையாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. எத்தனை மனைவி? இந்த காலத்து காரியத்தை எல்லாம் அந்த காலத்தோடு ஒப்பிடக்கூடாது. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய முதல் மனைவி பேர் சாராள், 2வது மனைவி பேர் என்ன? ஆகார், 3வது மனைவி பேர் கேத்தூராள். அப்போ இந்த 3 மனைவிகளுக்கு மொத்தம் 8 குமாரர்கள் பிறந்தார்கள். ஆனால் 8 குமாரர்களிலும் நீங்கள் வேண்டுமானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் எத்தனாவது அதிகாரம்? 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 12. சரி இருங்க. 15ஆம் அதிகாரம் வந்தேன் இருங்க வந்துட்டேன். 25வது அதிகாரம். பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிப்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாவையும் சூவாவையும் பெற்றான். யக்ஷான் சேவாவையும் குமாரர் அசூரியும் செல்லுதும் லெவியும் என்பவர்கள். மீதியானுடைய குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபிதா, எல்தாகா என்பவர்கள். சரி, இவர்கள் எல்லாரும் கேத்துராளின் பிள்ளைகள். சரி, கேத்துராளுக்கு அந்த பிள்ளைகள் 8 பேர் இருந்தாங்க, 6 பேர் இருந்தாங்க. சரி, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். நல்லா கவனிக்க வேணும். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து ஜீவனாம்சம் கொடுத்து, நன்கொடைன்னா அந்த இடத்துல ஜீவனாம்சம் கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை தன்னுடைய சேஷ்ட புத்திரனாக இருக்கிற ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். நல்லா கவனிங்க. அப்போ கேத்தூராளுடைய பிள்ளைகளோ அல்லது ஆபிரகாமுடைய 2வது மனைவி ஆகாருடைய பிள்ளைகளோ யாரோட? ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கோட சுதந்திரவாளியாக இருக்க போகிறது இல்லை என்று அவர்களுக்கு ஜீவனாம்சம் கொடுத்து அனுப்பிவிட்டார். இப்போ கவனிங்க, யாரு தான் அவருக்கு ஒரிஜினல் குமாரன்? ஹலோ, ஈசாக்கு மாத்திரமே. அதனால தான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் அருமையானவர்களே, அவன் சுதந்திரவாளி ஆனான். அல்லேலூயா.
சரி, இப்போ காரியத்தை கவனியுங்கள். அதே போல நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறதுனால் அல்ல, அல்லது நாம் சொல்லிக்கொள்றதுனால, அவர் நம்மை அங்கீகரித்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அவருடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவருடைய ஆவி நம்மை எப்படிப்பட்டவர்களாக்குறது? சுதந்திர. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன? தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறது. அல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது வேற, தேவனுடைய புத்திரராய் இருக்கிறது வேற. அப்போ ஏன் நம்மை ஆண்டவர் விசேஷத்தவர்கள் ஆக்குகிறார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள் இருந்தாலும் 8 குமாரர்கள் இருந்தாலும் ஈசாக்கோடே மற்ற யாருமே என்ன ஆகிறதில்ல? சுதந்திரவாளிகள் ஆகிறதில்லை. அவர்களுக்கெல்லாம் தான் பெற்றதினாலே ஜீவனாம்சம் கொடுத்து அனுப்பிவிட்டார். சுதந்திரவாளியாக ஈசாக்கை மாத்திரம் வைத்து கொண்டது போல ஆவிக்குரியவர்களாகிய ஜனங்களை, அபிஷேகம் பெற்றவர்களை தன்னுடைய புத்திரர்களாக புத்திரிகளாக ஆண்டவர் பாவிக்கிறதோடு அவர்களுக்கு என்ன ஸ்தானத்தை கொடுக்கிறார்? நித்தியத்தில் அவரோடு கூட இருக்கிற, புதிய எருசலேமில் அவரோடு கூட இருக்கிற சிலாக்கியத்தை தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்கள். மற்றவர்களுக்குன்னு சொன்னால் கவனிங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு புதிய பூமியிலே அவர்களுக்கு நித்தியம் உண்டு. புதிய வானத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு உண்டு. புதிய எருசலேமிலே அவரை ஏற்றுக்கொண்டு அவரால் அபிஷேகிக்கப்பட்டு ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணின சுத்தவான்களாக ஜீவித்த மக்கள், ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், இயேசுவோடு கூட மணவாட்டி போல, ஒரே குடும்பத்தில் இருக்கிறது போல முகமுகமாய் பார்த்து கொள்கிற அனுபவத்தோடு கூட அவரோடு கூட இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதை நிறைவேற்றுகிறது தான் பெந்தேகோஸ்தேயினுடைய அனுபவம். இதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறதுக்காகத்தான் தெளிவுபட நான் இதை உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட சுதந்திரவாளிகள். எப்படிப்பட்டவர்கள்? சுதந்திரவாளிகள். அப்போது தேவனுக்குண்டானவைகள் எல்லாம் நமக்கு உண்டு. அதனால் அவர் நமக்கு தருகிற வரங்களையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தது போல நாமும் வாழ முடியும். நமக்கு தேவையானதை இந்த உலகத்தில் ஆண்டவர் லகுவாக இலவசமாக பெற்றுக்கொள்கிற வழியை உண்டு பண்ணிவிட்டார். அந்த வழிதான் விசுவாச பாதை. அந்த விசுவாச பாதையில் நாம் நடக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு இந்த உலகத்திலே உண்ண, உடுக்க, இருக்க தேவையான எல்லாவற்றையும் இலவசமாகவே தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது நாம் தான் அதிகமாக முயற்சி எடுத்து அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், வீடா அப்படி கட்டணும், இப்படி கட்டணும்னு நினைக்கிறோம். சாப்பாடா இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும். என்ன சாப்பிட்டாலும் நாம் இருக்க போகிறது நமக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் மட்டும்தான். அப்போ கவனிங்க, நாம் சமாதானமாக இருக்க வேணும், பரிசுத்தமாக இருக்க வேணும், தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேணும். இதை செய்கிறதுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் தர்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, அப்படியானால் நாம் அவருக்கு உகந்த சாட்சிகளாக இருந்தாலே தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக நம்மை பார்க்கிறார், நமது சொல்ல கேட்கிறார், நமது செயல்பாடுகளை பார்த்து சந்தோஷப்படுகிறார். இப்போது சில பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தருடைய பிள்ளைகள் 2-3 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அடிச்சிட்டான். இப்போது அவங்க ஏய் அப்படின்னு தகப்பன் சத்தம் கொடுத்தாவே அது என்ன ஆயிடுது? அப்போ பார்க்குறாரு, கரெக்ட் பண்ணிடுது. அப்போது ஒருத்தனை அடிச்சுட்டா சும்மா இருப்பானே, ஏன்டா அவனை அடித்தா கேட்க கூட வேண்டியதில்லை, அப்படி பார்த்தாவே போதும். பிள்ளைகளுக்கு என்ன ஆயிடுது? அப்பா பார்க்குறாரு அப்படின்னு ஒப்புரவாயிடுறாங்க. அதுபோல் நாம் என்ன ஆக வேணும்? பரிசுத்தத்திலே ஆண்டவரோடு, அதாவது பிள்ளை சகோதரர்களோடு ஒப்புரவாகி விட வேணும். இதை செய்தோமானால்
நமக்கு தேவையானதெல்லாம் தானாக உண்டாயிட்டு இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கஷ்டப்பட்டு பாடுபட்டு தான் சம்பாதிக்கணும்னாலும் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் என்ன தான் மூட்டையாக தானியம் வச்சுருந்தாலும் சாயந்தரத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி சாப்பிட முடியுமா? இல்லை நாளைக்கும் சேர்த்து இன்றைக்கி சாப்பிட முடியுமா? முடியாது. இன்றைக்கு இந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டா போதும். அடுத்த நேரத்துக்கு அடுத்த நேரம் தான் பார்க்க வேணும். அப்படி ஆண்டவர் நம்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறபடினாலே கவலை இல்லாமல் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறதுக்கும் விசுவாசத்தோடு ஆண்டவரை சேவிக்கிறதுக்கும் தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ஆனபடினாலே நாம் மனதார கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ மாம்சத்தின்படி பிறந்தவன் மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டான். ஆனால் சுதந்திரவாளி ஆகவில்லை. ஆனால் சுதந்திரவாளி யாரு? ஈசாக்கு. அதுபோல் நாம் உலகத்தில் கிறிஸ்தவனாக இருக்கிறதல்ல, கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறது. ஏன்? அது அவருடைய ஆவி நமக்குள்ளே வர்றதுனால நாம் அவருடைய வித்தாய் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினாலே அவருக்கு நாம் சுதந்திரவாளிகளாகிறோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் பரலோகம் நமக்கு சுதந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் வரும் நாளிலே நாம் அவரோடு கூட போக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நொடி பொழுதிலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடைய சத்தத்தோடும் தேவனுடைய எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடே கூடன்னா யாரோட? அவர் வருகையிலே மரித்தவர்கள் உயிர்த்தோடு எழுந்திருக்காங்கள, உயிரோடு எழுந்திருப்பார்கள். அந்த உயிரோடு எழுந்தவர்களோடே கூட நாமும் ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே எப்பொழுதும் கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்துங்கள், தேற்றுங்கள். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை நம்மை திடப்படுத்தட்டும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். வேதம் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. நாம் அதை விசுவாசித்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி சொல்லாமல்